வணக்கம். திடீரென ஷாப்பிங் மாலுக்குள் நுழைந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல். ஷாப்பிங் மாலுக்குள் வந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த செயலை பார்த்து இன்ப அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள். அப்படி திடீரென ஷாப்பிங் மாலுக்கு வந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. அனைத்து கட்சிகளும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் களமிறங்கிவிட்டனர். அந்த வகையில் திமுக சார்பிலும் தேர்தல் பணிகள் மின்னல் வேகத்தில் நடைபெற்று வருகிறது. இப்படி தமிழ்நாடு அரசியல் களம் மிகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அதாவது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் திடீரென சென்னை எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் ஷாப்பிங் சென்றது மக்களை ஆச்சரியப்பட வைத்தது. பொதுமக்கள் நடுவே சுதந்திரமாக நடந்து கொண்டே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பல கடைகளில் சுற்றி பார்த்து தனக்கு தேவையான பொருட்களை வாங்கியதை கண்ட மக்கள் பெரும் உற்சாகமடைந்தனர். அதாவது இன்னும் ஒரு வாரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். அதற்கான தயாரிப்புகளின் ஒரு பகுதியாகவே இந்த ஷாப்பிங் நடந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இருப்பினும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நினைத்திருந்தால் தனக்கு தேவையான பொருட்களை தனது வீட்டிற்கே வரவைத்து அதனை வாங்கியிருந்திருக்கலாம். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் முதலமைச்சரே ஷாப்பிங் மாலுக்கு சென்று பொதுமக்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி தனக்கு தேவையான பொருட்களை வாங்கியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. குறிப்பாக முதலமைச்சர் ஷாப்பிங் செய்ய வருகிறார் என்பதால் பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் கொடுக்கப்படவில்லை. ஒரு பக்கம் முதலமைச்சரும் மற்றொரு பக்கம் பொதுமக்களும் வழக்கம் போல தங்களுக்கு தேவையான பொருட்களை ஷாப்பிங் செய்தனர். பொதுமக்களாக சேர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் தனக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு சென்றார். பொதுவாகவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மிகவும் எளிமையானவர். அந்த வகையில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு எளிமையான முதலமைச்சராக செயல்பட்டு வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மக்கள் அணுகும் முதலமைச்சராகவும் இருந்து வருகிறார். அதன்படி அதனை மீண்டும் ஒரு முறை நிரூபணம் செய்யும் வகையில் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது செயல் அமைந்தது. இதற்கிடையே அடுத்த வாரம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு முதல்களை ஈர்ப்பதற்காக வெளிநாடு பயணம் மேற்கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது. எப்போதும் மக்களோடு கலந்து பழகும் தன்மையுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் திடீர் ஷாப்பிங் மூலமாக மீண்டும் ஒரு முறை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.